ஆலிம்களின் கண்ணியத்தை நாமே அறிந்திடணும். அவர்களின் உயரிய அந்தஸ்தை மதித்தே வாழ்ந்திடணும். ஆலிம்களின் கண்ணியத்தை நாமே அறிந்திடணும். அவர்களின் உயரிய அந்தஸ்தை மதித்தே வாழ்ந்திடணும். சமுதாய தலைவர்கள் என்ற உண்மையை உணர்ந்திடணும். வழங்க வேண்டிய கௌரவத்தை மனதில் பதித்திடணும். ஆலிம்களின் கண்ணியத்தை நாமே அறிந்திடணும். அவர்களின் உயரிய அந்தஸ்தை மதித்தே வாழ்ந்திடணும். ஆலிம்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்றே அன்பு நபி அழகாக உரைத்தார்கள் அன்றே. ஆலிம்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்றே அன்பு நபி அழகாக உரைத்தார்கள் அன்றே. சொல்லும் வேலைகள் எல்லாம் செய்யும் தேவலாட்களா, கூலிக்கு மாரடிக்கும் வேலையாட்களா. பள்ளி நிர்வாகம் செய்வோர்களே சிந்தித்து பாருங்கள். பள்ளி நிர்வாகம் செய்வோர்களே சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வை அஞ்சிடுங்கள், ஆலிம்களை மதித்திடுங்கள். ஆலிம்களின் கண்ணியத்தை நாமே அறிந்திடணும். அவர்களின் உயரிய அந்தஸ்தை மதித்தே வாழ்ந்திடணும். இறைவேதத்தை நபி வழியை முறைப்படி கற்றவர்கள் சரியான வழியில் நம்மை நடத்திடும் தகுதி பெற்றவர்கள். உலமா பெருமக்கள் எங்கள் ஆசான்கள், முன்மாதிரியாய் வாழ்கின்ற சமூகமைப்பர்கள். இந்த உண்மையை உணர்வோமே, இதயம் திருந்துவோமே. இந்த உண்மையை உணர்வோமே, இதயம் திருந்துவோமே. சொந்த தாயை தந்தையை மதிப்பதை போல் ஆலிம்களையும் மதிப்போமே. ஆலிம்களின் கண்ணியத்தை நாமே அறிந்திடணும். வழங்க வேண்டிய கௌரவத்தை மனதில் பதித்திடணும். ஆலிம்களை மதித்தால்தான் அகிலம் அழகாகும். இழிவாக நடத்தினால் இறை தண்டனை இறங்கும். ஆலிம்களை மதித்தால்தான் அகிலம் அழகாகும். இழிவாக நடத்தினால் இறை கோபம் இறங்கும். அர்ப்பணிப்போடு பணிபுரியும் தியாகத்தை மதித்திட வேண்டும். அர்ப்பணிப்போடு பணிபுரியும் தியாகத்தை மதித்திட வேண்டும். நிரப்பமான சம்பளங்கள் வழங்கப்படல் வேண்டும். அல்லாஹ்வின் பேரருளை அதன் மூலம் அடைந்திட வேண்டும். ஆலிம்களின் கண்ணியத்தை மனதில் பதிப்போமே. வழங்க வேண்டிய கண்ணியத்தை முழுசாய் வழங்கிடுவோமே. ஆலிம்கள் உங்கள் கடமைகளை முறைப்படி செய்திடுங்கள். அல்லாஹ்வை மட்டும் அஞ்சி தீர்ப்பு வழங்கிடுங்கள். ஆலிம்கள் உங்கள் கடமைகளை முறைப்படி செய்யுங்கள். அல்லாஹ்வை மட்டும் பயந்தே தீர்ப்பு வழங்குங்கள். வேதங்கள் ஏதும் பாராமல் பிரிவினைக்கு வழிகூலாமல். வேதங்கள் ஏதும் பாராமல் பிரிவினைக்கு வழிகூலாமல். நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்வழியை காட்டுங்கள். நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்வழியை காட்டுங்கள். அல்லாஹ்வுக்காய் பணியாற்றி அழகிய சுவனத்தில் நுழைந்திடுங்கள். அழகிய சுவனத்தில் நுழைந்திடுங்கள். ஆலிம்களின் கண்ணியத்தை அகிலம் அறிந்திடணும். வழங்க வேண்டிய கௌரவத்தை ஒழுங்காய் வழங்கிடணும்.